ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி கிரிட் போடுறது, ட்ராயிங் வரைகிறதுக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிரிட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராயிங் கிரிட் மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் வரும், அதில் நான் சொல்கிற ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ட்ராயிங் கிரிட் மேக்கர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்பை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் அதனால் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே ஃபைலுகள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜஸ்குள்ளே போகும். அதில் நீங்கள் என்ன இமேஜஸ் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரோஸ் கேட்குது, அதில் நான் வந்து 6 கொடுக்குறேன். அண்ட் காலம்ஸும் நான் 6 கொடுத்துக்கிறேன். இது வந்து A4 சைஸு பேப்பருக்கு நம்ம என்ன பேப்பர்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரிட் லைன்ஸோட திக்னஸையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு கிரிட் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு இது ஸ்கொயரிங்னால் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டயக்னல்ஸும் நம்ம போட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் வரைய கஷ்டமாக இருக்கும் அங்கே டயக்னல்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் லேபிளும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் இந்த ABC 1 2 3 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதோட வித்து வந்து 21 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் இதோட ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம வந்து 6 ரோஸ் 6 காலம் தான் போட போகிறோம். ஸோ 21 6ஆல் டிவைட் பண்ணால் 3.5 கிடைக்கும். அண்ட் 30 6ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ ஒரு 3.5க்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு வர போகிறோம். கரெக்டாக மார்க் பண்ணணும். ஸோ அப்போனா தான் கிரிட்டு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து பொறுமையாக ஒரு 3.5க்கும் நம்ம மார்க் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணணும். ஒரு நூலளவு கூட தப்பாயிருச்சுன்னா அவ்வளோதான், அந்த பிக்சரே வேஸ்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ மேலே ஃபுல்லாக மார்க் பண்ணி உடனே கீழேயும் சோம்பேறித்தனப்படாமல் மஸ்ட்டு கீழேயும் மேலேயும் கரெக்டாக 3.5 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கீழேயும் அதே மாதிரி 3.5 எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ கீழே மார்க் பண்ணோன்னே நோட்டை அப்படியே சைடாக திருப்பிட்டு நம்ம ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 5 சென்டிமீட்டர் தானே சொல்லியிருந்தோம். ஸோ 5 சென்டிமீட்டர் வச்சு லைன் மார்க் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் தப்பிச்சுனாலும் பிக்சரே வேஸ்ட் ஆயிரும். ஸோ மார்க் பண்ணி முடித்த உடனே ஒரு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸும் ஆப்போசிட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிடணும். கரெக்டாக ட்ரா பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு கிரிட்டு போடுறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக மார்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ ட்ரா பண்ணி முடிச்சோடனே ஒரு பாக்ஸுக்கும் லேபிள் கொடுத்துருக்கோங்க. லேபிளுக்கு ABCDன்னு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நம்பர் மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 அந்த மாதிரி ஃபுல் பாக்ஸும் போட்டு வச்சிட்டிங்கன்னா என்னென்ன கிரிட்டுக்குள்ளே என்னென்ன போர்ஷன் வந்துருக்கோ அதை பார்த்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.